அத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு போய் ஒரே அவஸ்தைப்பட்டங்க. இங்க இருந்து அத்தை வீட்டுக்கு போனதுமே சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்ட உடனே எனக்கு வயித்து கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ பாத்ரூம் வேற பூட்டுக்குதே. டேய் யாரா இருக்கீங்க உள்ள வாங்கடா டேய். ரொம்ப நேரமா கதவே திறக்கலங்க. எல்லாரும் வந்து பஸ்ல இருங்க மண்டபத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. என்னால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடியல. கம்முனு கீழே படுத்துட்டேன். பஸ் போய் மண்டபத்தாண்ட நின்னதுமே பாத்ரூம் ஆண்ட போனா டாய்லெட் பாத்ரூம். நான் இப்ப எந்த பக்கம் போறது? சரி ஸ்ட்ரைட்டா போவோமே. ஒரு அரை மணி நேரத்துல குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க. சரி கிச்சன் பக்கம் போயிட்டு வடகடை தின்னலான்னு பார்த்தா அப்பதான் மாவு ருப்பினுக்குறாங்க. சரி அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு வந்தா பொண்ணு மாப்பிளையும் வந்துட்டாங்க. என் நிலைமையை பாருங்க. கடைசி வரைக்கும் இவனுங்க கையை தான் பூச்சின்னு சுத்தின்னு இருக்கணும் போல. ஐஸ்கிரீம் வேணுமா? அப்படியே ஸ்டேஜுக்கு வந்து 4-5 போட்டோக்கு போஸ் குத்துட்டு எல்லாருமே சாப்பிடுறதுக்கு கிளம்பிட்டோம். ஆல்ரெடியே எனக்கு சரியான பசி. வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆகணும்ல. அதனால மாரியாத்தா சாங்ல இருந்து தனுஷோட மாரி படம் சாங் வரைக்கும் போட்டு கும்மாங்குத்து குத்தியாச்சுங்க.